குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருதை குடியரசுத் தலைவரிடம் இருந்த நடிகர் MS பாஸ்கர் பெற்றுக்கொண்டார். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்ற நிலையில் இதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கினார். இதில் 2023ஆம் ஆண்டு தமிழ் மொழியில் வெளியான பார்க்கிங் திரைப்படத்தில் நடித்த நடிகர் MS பாஸ்கருக்கு சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதுகளையும் பார்க்கிங் திரைப்படம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈகுவேடார் நாட்டில் உள்ள சிறையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட கலவரத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். ஈகுவேடார் நாட்டில் குவையாகுவில் நகருக்கு தெற்கே துறைமுக நகரான மச்சலா என்ற நகரில் சிறைச்சாலை ஒன்று உள்ளது. இதில் அடைக்கப்பட்டு இருந்த கைதிகள் திடீரென கலவரத்தில் ஈடுபட்டனர். மேலும் கைதிகள் உள்ளே இருந்து கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியும் வெடிகுண்டுகள் எரிகுண்டுகளை வீசி வன்முறையில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களை தடுக்க முயன்ற காவலர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து இந்த மோதலில் 14 பேர் உயிரிழந்து 14 பேர் காயமடைந்தனர். இதனை காவல்துறை தலைவர் வில்லியம் கல்லே உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் இதனால் சில கைதிகள் தப்பிவிட்டதாகவும் 40 நிமிடங்களுக்கு பின்னர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நிர்வாக காரணங்களுக்காக 3 தேதிகளில் சிறப்பு தரிசன டிக்கெட் வெளியீடு நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் புரட்டாசி மாதத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் அதிக அளவில் குவிவர். இந்த நிலையில் திருப்பதியில் நிர்வாக காரணங்களுக்காக டிசம்பர் 29, 30, 31 ஆகிய 3 தேதிகளில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வெளியீடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு தரிசன டிக்கெட் பற்றிய மறு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் திருப்பதி கோயில் தேவஸ்தானம் போர்டு அறிவித்துள்ளது. காரைக்காலில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்கள் சாலையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் போக்குவரத்து போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பதாகைகளை வைத்துக் கொண்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர் முருகையன் உள்ளிட்ட போலீசார் பலர் கலந்து கொண்டனர். பூடானில் இருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 36 சொகுசு கார்கள் கேரளத்தில் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டன. பூடான் எல்லை வழியாக சொகுசு கார்கள் இந்தியாவுக்கு கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து கேரளாவைச் சேர்ந்த பிருத்விராஜ், துல்கர் சல்மான் போன்ற பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வாங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த கடத்தல் தொடர்பாக கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 30 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பூடானில் இருந்து கடத்தி வரப்பட்ட 36 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் 2 கார்கள் துல்கர் சல்மானிடம் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து விசாரிக்க அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. உலக அளவில் புத்தாக்க குறியீட்டில் அடுத்த 3 ஆண்டுகளில் 10 முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநில அரசு காந்தி நகரில் நடத்தும் புத்தாக்க மாநாட்டில் நேற்று பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தற்போது நல்ல பலனை அளித்து வருவதாகவும், உலக அளவில் தற்போது புத்தாக்க நிறுவனங்களை அதிக அளவில் கொண்டுள்ள 3வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் நமது இளைஞர்களை வேலை தேடுவோர் என்ற நிலையில் இருந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோர் என்ற நிலைக்கு மாற்றியுள்ளனர் என்று தெரிவித்தார். சட்டவிரோத செயலி வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். சட்டவிரோத செயலி வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கிற்கு அமலாக்கத்துறையிடமிருந்து சம்மன் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து அவர் நேற்று விசாரணைக்கு ஆஜரானார். நேற்று பகல் 12 மணிக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான இவர் 8 மணிக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் தில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருந்து யுவராஜ் சிங் வீட்டுக்கு திரும்பினார்.
ரஷ்யாவில் இருந்து தொடர்ந்து எரிபொருள் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போருக்கு இந்தியாவும் சீனாவும் முதன்மை நிதியாளர்களாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் அவையின் 80வது பொதுக்குழு கூட்டம் நியூயார்க் நகரில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு முதன்மை நிதியாளர்களாக சீனாவும் இந்தியாவும் இருப்பதாகவும் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து தொடர்ந்து வணிகம் மேற்கொள்வதால் ரஷ்யாவுக்கு மறைமுகமாக நிதியளித்து உதவுகின்றன என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி கொள்முதல் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பயணம் காரணமாக அந்நாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொதுச்சபையின் 80வது அமர்வு பொது விவாதத்தில் பங்கேற்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் சென்றனர். அப்போது அந்த நகரில் ட்ரம்ப் மற்றும் அவரின் பாதுகாப்பு வாகனங்கள் சென்றதால் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் ஐநா விவாதத்தில் பங்கேற்க வந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் வாகனமும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக வாகனத்தில் இருந்து வெளியேறிய மேக்ரான் சாலையோரத்தில் காத்திருந்தார். அவ்வாறு அவரை காக்க வைத்ததற்காக அருகில் இருந்த காவல்துறை அதிகாரி மன்னிப்பு கோரினார். இந்த காட்சிகள் அடங்கிய காணொலி சமூக ஊடகத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.